இன்று காலையிலிருந்தே சண்முகத்திற்கு ஏதோ மனதே சரியில்லை என்று தான் சொல்ல வேண்டும். மனைவி ரேணு கூட கேட்டுவிட்டார், இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு என்று. அமெரிக்காவில் இருந்தாலும் மனசு என்னவோ இன்னைக்கு இந்தியாவையும் அம்மாவையுமே சுற்றி வருகிறது என்று அவன் நினைத்து கொண்டான். அடுத்த மாதம் எப்படியாவது இந்தியாவுக்கு ஒரு முறை போக முயற்சி பண்ணுவது என்று நினைத்து கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும். அலுவலகம் வந்தவுடன் கார் பார்க் பண்ணும் இடத்தில் நிறுத்திவிட்டு பையை கையில் எடுத்துக்கொண்டு இறங்கி நடந்தவன் வழியில் இருந்த படியில் கால் தவறினான். தவறி கீழே விட இருந்தவனை யாரோ தாங்கி பிடித்தது போல நின்றான். தூரத்திலிருந்து ஒரு குரல். அவன் நண்பன் பிலிப். ஹாய் சண்முக், வாட் ஹேப்பன் என்று ஓடி வந்தான். நத்திங் என்று சமாளித்து நடந்தான். இங்கு எல்லோருக்கும் அவன் சண்முக் தான். அம்மா அழகாக அவனை அப்பா சண்முகம் என்று கூப்பிடுவாள். இவனுக்கு சின்ன வயதில் தன் பெயரை நினைத்து கோபமாக வரும். அம்மாவிடம், ஏமா காலேஜில் ஒவ்வொருத்தன் பேரும் எவ்வளவு மாடனா இருக்கு தெரியுமா, நீ இன்னும் அதை நீட்டி அப்பா சண்முகன்னு கூப்பிடுற என்பான். அதற்கு அம்மா, பெத்தவங்களுக்கு எப்போதுமே பிள்ளைங்க ஞாபகம்தான் இருக்கும். பிள்ளைங்களுக்கு சாமி பேரை வச்சா அவங்க போற காலத்துல உங்க பேரை சொல்லிண்டே இருப்பாங்க இல்லையா, சாமி பேரா இருக்கிறதுனால போற வழிக்கு புண்ணியமா இருக்கும்பா என்பார். இப்பொழுது அப்பா பேரையும் சேர்த்து நீட்டமாக சண்முக சுந்தர வடிவேல் என்று வைத்திருந்தார். அலுவலகத்திலிருந்து திரும்பும் போது கைபேசி சினுங்கியது. ரேணுதான் இந்தியாவில் கிராமத்தில் இவன் அம்மா தவறிவிட்டதாக ஒரு கணம் தடுமாறி பின்பு அடுத்தடுத்து செய்ய வேண்டியவைகளை செய்து இப்பொழுது துபாய் செல்லும் விமானத்தில் இருக்கிறான். ரேணுவுக்கும் அவன் பிள்ளைக்கும் உடனே விமான டிக்கெட் கிடைக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். விமானத்தில் ஏறும் வரை இல்லாத நினைவுகள் எல்லாம் இப்பொழுது மொத்தமாக மனதில் ஏறி அவனை தடுமாற வைத்தன என்று தான் சொல்ல வேண்டும். கண்ணை மூடி இருக்கையில் சாய்ந்து கொண்டான். விமானம் மேகத்திற்கு இடையே மிதந்து கொண்டிருந்தது. மனதில் அம்மாவை பற்றிய நினைவு ஒவ்வொன்றாக மிதந்து வந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அம்மா மனதின் வலி தாங்க முடியாமல் அரற்றினான் என்று தான் சொல்ல வேண்டும். கும்பகோணம் அருகே கருப்பூர் கிராமம். அழகான வயல்வெளிகளும் ஆறும் குளமும் அமைந்த போர். சண்முகத்தின் வீடு ஊருக்கு நடுவில் இருக்கும் தெருவில் இருந்தது. தெருவின் ஒரு முனையில் ஒரு கோவில், மறுபுறம் ரோடு இரண்டாக பிரியும். இடதுபுறம் திரும்பினால் பஸ் ஸ்டாப், வலதுபுறம் திரும்பினால் வீராங்குளம். அதில் எப்போதும் தண்ணீர் இருக்கும். குளத்திற்கு நேரே ஒரு கடை. அந்த கிராமவாசிகள் எல்லோரும் அந்த கடையில் தான் வீட்டிற்கு வேண்டிய சாமான் வாங்க வேண்டி இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். வீட்டின் பின்புறம் தோற்றத்திலிருந்து பார்த்தால் மெயின் ரோடு தெரியும். சண்முகத்தின் அப்பா அந்த ஊரில் நஞ்சை புஞ்சை நிலங்களுக்கு சொந்தக்காரர். ஆனால் சண்முகம் 7வது படித்து கொண்டிருக்கும் போதே ஒரு வாரம் காய்ச்சலில் படுத்தவர். பிறகு எழுந்திருக்கவே இல்லை. சண்முகம் ஒரே பையன். சரியான நிர்வாகம் இல்லாததால் முக்கால்வாசி சொத்து கரைந்தது. மிஞ்சியது ஒரு வீடும் சிறிது நிலமும். சண்முகம் கும்பகோணத்தில் பள்ளி படிப்பு முடித்து தஞ்சையில் மேற்கொண்டு கல்லூரி படிப்பை முடித்தான். அதுவரை அம்மா எப்படியோ தனியாக செலவை சமாளித்து வந்தார். அவளுக்கு தூக்கத்திலும் விழிப்பிலும் நினைவு சண்முகம்தான். விமானம் துபாய் வந்து சேர்ந்தது. இன்னும் 6 மணி நேரம் அடுத்த விமானத்திற்கு காத்திருக்க வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும். கருப்பூருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டான். அம்மாவுக்கு மிகவும் உதவியாக இருந்த ஓய்வு பெற்ற பள்ளி வாத்தியார் சுவாமிநாதன் சார்தான் பேசினார். செய்திருக்கும் ஏற்பாடுகளை சொன்னார். இன்னும் சென்னை போய் சேர எப்படியும் குறைந்தது 10 மணி நேரம் ஆகும். பிறகு அங்கிருந்து கும்பகோணம், பிறகு கருப்பூர். சண்முகம் பெருமூச்சு விட்டான். சுவாமிநாதன் சார்தான் அம்மா இருக்கும் போது செலவுக்கு இவன் அனுப்பும் டாலரை மாற்றி அம்மாவுக்கு கொடுப்பார். இன்னும் பல வகையிலும் உதவியாக இருந்தவர். சொந்தங்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போகும்போது இந்த மாதிரி சில மனிதர்கள் உதவுகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். படிப்பு முடிந்ததும் சென்னையில் ஒரு நல்ல வேளையில் சேர்ந்தார். அப்பொழுது வெளிநாடு செல்லும் எண்ணமெல்லாம் இல்லை. அம்மாவுக்கு முதல் மாத சம்பளத்தில் ஒரு புடவை வாங்கி கொண்டு போனான். இளம் பச்சை நிறத்தில் கருப்பிலும்
சிவப்பிலும் நட்சத்திரங்களாக போட்டிருக்கும். வெறும் நூல் புடவைதான். ஆனால் அன்று அம்மாவின் முகத்தில் பார்த்த சந்தோஷம் இப்பொழுது நினைத்தாலும் மனது வெதும்புகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த புடவையை மிகவும் பத்திரமாக வைத்திருந்தாள். அதற்கு பின் சண்முகம் ஒவ்வொரு முறை ஊருக்கு போகும்போதும் அந்த புடவையை எடுத்து காட்டிவிட்டு பெட்டிக்குள் வைப்பாள். ஒரு வருடம் கழித்து வெளிநாடு ஆசை வந்தது. அம்மா எவ்வளவோ தடுத்து பார்த்தாள். வெளிநாடு மோகத்தால் அம்மாவின் சொல் காதில் விழவில்லை. அம்மா அழுது கொண்டே வழி அனுப்பி வைத்தாள். இன்னும் அம்மாவின் அந்த உயிரே தன்னை விட்டு பிரிந்து போவது போன்ற முகபாவம் கண்முன் நிற்கிறது. அப்பொழுது அது ஒன்றும் அவனுக்கு பெரிதாக தோன்றவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சென்னை விமான நிலையத்தில் தரையை தொட்டது விமானம். விமான நிலையத்திலிருந்தே கார் ஏற்பாடு செய்து கொண்டு பயணத்தை தொடர்ந்தான். சென்னையில் தன்னுடன் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பெண் ரேணு இவனைப் போலவே அமெரிக்கா வந்தவள் மனைவியானாள். வெளிநாடு வந்த பிறகு ஒரு முறை இந்தியா வந்தான். அதற்கு பிறகு இப்பொழுதுதான் என்றுதான் சொல்ல வேண்டும். கருப்பூர் வந்துவிட்டது. அம்மா முன்பு இவனை பஸ் ஏற்றி வழி அனுப்ப நின்றிருந்த அந்த பாலமும் வந்துவிட்டது. அம்மா அந்த பாலத்தின் மேல் நின்றிருப்பது போல அவனுக்கு தோன்றியது. எல்லாம் முடிந்துவிட்டது. அன்று இரவும் போனது. அந்த கிராமத்தின் நடவடிக்கைகள் வழக்கம் போல தொடர்ந்தது. அவனுக்கு தான் எல்லாம் வெறுமையாக தோன்றியது. யாரோ இருவர் அவன் இருப்பதை அறியாமல் பேசிக்கொண்டு போனார்கள். அவன் அம்மாவை பற்றி, அவனை பற்றி இனி என்னப்பா, அவன் பாட்டுக்கு வீட்டை வித்துட்டு போயிடுவான். பாவம், அந்த அம்மா தான் அவனையே நினைச்சுக்கிட்டு இருந்தது. இனிமே இந்தியாவுக்கு வர வேண்டிய வேலையே இல்லை என்று அவன் அப்பொழுதுதான் தன் சொந்த நாட்டிலேயே ஒரு அகதியைப் போல அனாதையாக உணர்ந்தான். உணர்வே இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் வந்து நடந்தான். அவன் கால்கள் வீராங்குளத்து அருகில் வந்து நின்றது. குளத்தையே வெறித்து பார்த்தவன் கண்ணில் அந்த துணி பட்டது. அம்மாவுக்கு அவன் வாங்கி கொடுத்த அதே புடவை நீரில் மிதந்து கொண்டிருந்தது. அம்மா போவதற்கு முன் தன் நினைவில்லாமல் படுக்கையில் இருந்த காலத்தில் எதற்காகவோ அந்த புடவை உபயோகப்பட்டிருக்கிறது. கிழிந்த நிலையில் நீரில் மிதந்து கொண்டிருந்தது. தன்னையும் அறியாமல் நீரில் இறங்கியவன் அந்த புடவையை கையில் எடுத்தவன் அதை நெஞ்சில் வைத்து கொண்டு ஓவென கதறினான் என்றான்.